வணக்கம் மக்களே, நீங்கள் வந்துருக்குது காரக் ஸ்ட்ரீட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் ஒரு கார் தெரியுது பார்த்தீங்களா? அந்த காருக்கு நம்ம புதுசாக ஒரு டர்போ போட போகிறோம். இந்த டர்போ போட்டோட ட்ரில்லிங்கான ஒரு இந்திய டர்போ போட்ட செகட்டு நம்ம இந்த டன்னலோட இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரோட்டுக்கு இந்த ஹைவே வழியாக நான் காட்டிகிட்டு இருக்கேன்ல, இந்த வழியாக பார்த்தீங்கன்னா பயில தூக்கிட்டு வந்துடுவேன். கரெக்டாக அந்த ஓரத்துலேயே தான் வரும். தரோட பார்த்துக்கிட்டே வந்தா வச்சுக்கோங்களே, அங்கேருந்து இந்த டனல் வழியே சரி ஸ்பீடில் கொண்டு வந்து பயில இந்த இடத்துல பறக்க விட போகிற மக்களே. சரி, ஓகே. நம்ம புதுசாக ஒரு இன்ட்ரோ வேறு க்ரியேட் பண்ணியிருக்கோம். இன்ட்ரோலாம் போடலாமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி மியூசிக் கொஞ்சம் சுமாராக தான் மக்கள் இருக்கும். ஆனால் ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு வச்சுருக்கேன். ஆனால் மியூசிக் நல்லா இருக்காது மக்களே. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுண்டாக கேட்கும். நீங்கள் சவுண்டை அட்ஜஸ்ட் பார்த்தா தான் மக்களே உண்டு. ஓகே, இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதெல்லாம் மாற்றி வச்சுருக்கோம். இவனுக்கு டர்போ மட்டும் தான் போட வேண்டியது பாக்கி. டர்போ போட்டுட்டு நம்ம கொஞ்சம் வேலைகள்லாம் ஃபைலுக்கு பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சஃபரில் சுப்ரோட எஃப்ஆர்னு நினைக்கிறேன். எஸ், அந்த காரை டெலிவரி பண்ண போகிறோம். பைலுக்கு ஸ்டேரிங்லாம் மாற்ற போகிற மக்களே. ஸ்டேரிங் வீல் பார்க்க நல்லா இல்லை. ஸ்டேரிங் வீல் சர்க்கியூட்டுக்கு ஓட்டுற மாதிரியே இருக்குது. ஆனால் ட்ரிஃப்ட்டு தான் அடிப்பாங்கிறதுல ட்ரிஃப்ட்டுக்காரந்தே போடுவோம்னு சொல்லி போட்டிருக்கேன். ட்ரிஃப்ட்டு தான் ஸ்டேரிங் வீல் வித்தியாசமாக இருக்கும். நம்மளுக்கு 42,000 வச்சு ஒரு நல்ல ஒரு ஸ்டேரிங் வீலாக போட்டுட்டு கார் கொஞ்சம் சரியாக அப்டேட் பண்ணலாம் மக்களே. ஏன் ஹேண்ட் பிரேக்லாம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராகவே அடிப்பான். ஆனால் ஹேண்ட் பிரேக் இப்போ தானே டயரை மாற்றினேன். 0 பீஸ் பை பண்ணி கெட் பண்ணி ஜாலியாக இருக்கலாம். 5x 1x டயர் நம்மளுக்கு போதும். ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் தான் பையில் எடுத்து போக போகிறேன். ஸ்ட்ரீட்டில் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா 1x டயரை போடுவேன், ஸ்ட்ரீட் டயரே போடுவேன். ட்ரெஸ்ஸிங்லாம் ஒரு இது இருக்குது. ஒரு பீஸ் மட்டும் கொடுத்து வச்சுருக்கேன். இங்கேருந்து ஒரு பீஸை போட்டுக்கலாம். அப்புறமா சூப்பர் எங்கே நிற்கணும்னு தெரியாதுடா அவங்களுக்குலாம். நான் பார்த்து பேசாமல் வந்துக்கிட்டு இருக்கேன். நிற்கிறேன் என் வண்டியை வச்சுக்கிட்டு. கூகுள் மேப்போ டஃப் கொடுக்கும் போல மக்கள் இந்த காட்டு எங்கெங்கேயோ கொடுக்கும். மொத்தம் பிரேக் போட்டு இப்படி திருப்பணுனாலே சும்மா ட்ரிப் அடிப்பான். ஏன்னா பையனுக்கு ஹெவி பாடி கிட் மக்களே. ஒயிடு பாடி கிட் படிச்சிருக்கேன். என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிடு பாடி கிட் படிச்சிருக்கேன் மக்களே. இன்ஜினை ஸ்டாப் பண்ணுற ஆப்ஷன் தான் அந்த காருக்கு இருக்குது. கிஃப்ட் பாக்ஸ் வச்சுருக்கீங்களே, அதை எடுத்துருவாங்க. கிஃப்ட் பாக்ஸ் என் கண்ணில் மாட்டினாலே விட்டுற மாட்டேன், பிடிச்சிருவேன். கிஃப்ட் பாக்ஸ் அப்புறம் இந்த கிஃப்ட் பாக்ஸ் வச்சுருக்கீங்கன்னா நிறைய மணி ஏன் முடியும். நம்ம கிஃப்ட் பாக்ஸ் செஞ்சுட்டே இருக்கேன். எந்த தரம் வச்சுருக்கீங்களா? 20 ஒரு இடத்துல முட்டு பார்த்தீங்கன்னா டயர் பர்சன்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த ரேசிங் டயர்லாம் போடுறீங்க பார்த்து எங்கே முட்டமாக போன மாட்டாங்க. நானே டிக்கெட்டை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணி தான் ஓட்டுவேன். ஆனால் பெரிய பேக் பிரேக்கிங் சூப்பராக இருக்குங்களே. ஹேண்ட் பிரேக் போட்டாலே நல்லா ட்ரிஃப்ட் பிடிக்கும். ட்ரிஃப்ட்டுக்காரே ஆக்சுவலி இல்லை மக்களே, ட்ரிஃப்ட்டுக்காக மேக் பண்ணலான்னு இருக்கேன். இந்த உள்ளுக்குள்ளே ஒன்று போடுவாங்களே, அதெல்லாம் போட்டு வேலை சரியாக ரெடி பண்ணலான்னு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. 2 கிலோமீட்டர் இருக்கு மக்களே. 1 கிலோமீட்டர் தான். பிடிச்சி அந்த 1 கிலோமீட்டருக்கு கடந்து முடிச்சிடலாம். மெசேஜ் வந்தாலும் ஒரு லேக் இருக்கு மக்களே. இதான் கேமில் ரொம்ப பெரிய பிரச்சனை. இன்ட்ரோலாம் பார்த்தீங்கன்னா அடுத்து வர வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணாமல் மக்களே சொல்ல முடியும் இன்ட்ரோ போடலாமா வேணாமான்னு. இப்போ இன்ட்ரோ போட சொன்னீங்கன்னா அடுத்து வர வீடியோலாம் போட்டுடலாம். இன்னும் சொல்லுங்கள்
ட்ரிஃப்ட் அடிச்சுட்டே போவோம் அந்த இடத்துல. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்பீட் பத்துடும் மக்களே. ஸ்பீடை பற்ற மாட்டேது. கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே ட்ரிஃப்ட் அடிப்போம். ஆனால் அங்கே இன்னொரு ட்ரெயினிங் வருது. மக்களே பார்த்தீங்க ஐயாவோட திறமை. ட்ரிஃப்டிங்லாம் கிடையாது மக்களே. ட்ரிஃப்ட்லாம் கிடையாது. நான் ட்ரிஃப்ட் ஃபேன்லாம் கிடையாது. நான் ஒரே ஒரு கொடுப்பேன். ட்ரிஃப்ட்டு எல்லாம் கிடையாதுங்க. டே மக்களே அங்கே பார்த்த மாதிரி இருக்குது. ஒரு ட்ரிஃப்ட்டு போச்சு. பக்கத்தில் இந்த ஜிம்கியாங் ஒன்று சவுண்டியா தரேன் வந்து முடிஞ்சுக்கு ஸ்ட்ரீட்லாம் போட்டுறாதீங்க. ஸ்போர்ட்ஸ் இது மாதிரி நல்லா ரேராக போடுறது. இந்த ஸ்ட்ரீட்டு போட்டதுனால பார்த்தீங்கன்னா சுத்தமாக தாங்க மாற்றுது. ஸ்போர்ட்ஸ் போட்டால் மணி வேஸ்ட்டு. அதனால் ஸ்ட்ரீட் வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவோம். இந்த காரியான்றோம் ஆனால் அவன் ட்ரிஃப்ட் அடிச்சுட்டே இருக்குதில்ல உங்களுக்கு. இந்த பாடி கிட்ட போட்டதும் பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் அடிச்சுட்டே தான் இருக்குது. பாடிக்கு நான் எப்போ போட்டோன்னா அப்போலேருந்து நிறைய ட்ரிஃப்ட் தான் மக்கள் அடிக்குது. டிரைவ் மாஸ்டர்னு சொல்லி ஒரு பாடி கிட்ட போட்டு வச்சுருக்கேன். இந்த எஸ்எஃப்ஆர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போது தெரியலை. ஆர்டிக் அவுட்லாஸ் ஒரு கார் மக்களே. ஆர்டிக் அவுட்லாஸ் ஒரு காரில் பார்த்தீங்கன்னா லைட்டு மேலே போது போல இருக்கு. அவங்க இங்கே நிற்குது. வெளியே தெரிஞ்சுக்கலாம். இது ஆர்டிக் அவுட்லாஸ் கார்னால் அப்படி தான் ஒன்று இருக்கும். பாருங்களே நம்ம ஒரு இனவா கார் மாதிரி இருக்குது. சுப்ரோடு வந்தார். ஆர்டிக் அவுட்லாஸ் காரே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கமாக பறக்கும். ஆனால் ஆக்சுவலாக வந்து ஆர்டிக் அவுட்லாஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷனுக்கு பேர் பண்ண கிளப்புன்னு நினைக்கிறேன். சரியா குறுக்கு பாதை எடுத்து போவானுக்கு கொட்டேஸ். ஓகே இடிச்சுன்னா எடுக்கணும் ஒரு பாயிண்டை குறைச்சி விட்டுருவாங்க. இல்லை அவங்க என்ன ட்ரிப் பிடிக்கிறேன் இன்னும் ஒன்று குறைய மாட்டேங்குது. இப்போ தான் ஒரு பாயிண்டே குறைய மாட்டேங்குது. இடிக்காமல் இது பண்ணிடுச்சு. இதாமல் போக நினச்சேன். இல்லையே 9 பாயிண்ட் எடுத்துறாங்க. ஒரு கட்சினா 52 ஆகிடுச்சு. அதுதான் வந்து 1 பாயிண்ட் எடுத்துறாங்க. இப்போ MR2ன்னு ஒரு புதுசாக ஒரு கார் வந்துருக்கு மக்களே. இதுக்கெல்லாம் இல்லை. இந்த கேம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அது எப்படிப்பட்ட காருன்னு. அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் தான் வெத்தனமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. மொக்கையான ஆக்சலரேஷன். இப்போ அதுக்கே கிடையாது உங்களுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது இருக்குது பார்த்தீங்களா, வந்து இன்சைன் பார்க்கவே இல்லை. சரியாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. யாரா நீங்களாம் எல்லா இதுவும் வச்சுருக்காங்க. நமக்கு நல்லாவே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது பிடிக்காது மக்கள். எனக்கு இது பிடிக்காதுங்க மக்கள். இவங்க இந்த பட்டன் நல்லா ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்டேட் கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு பேர் போடுறது கிளப்பும் மாதிரி. இன்னொன்று இருக்குது மகளே. அந்த ஒன்று பக்கத்தில் தான் இருக்குது. கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்து ஸ்பீட் லைன் சிண்டிகேட்டரோட ஒரு கருவுன்னு ஓடுனது கிடையாது. அது இதுவும் வரல. ஸ்பீட் லைன் சிண்டிகேட் ஒரு ட்ரிப்புக்கும் ஒரு மாதிரி வச்சுருக்காங்க. இது ஸ்ட்ரீட் அண்டர்ஸ்
ஸ்ட்ரீட் டெண்டர்ஸ்லாம் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம் மக்களே. நான் ரேஸ் ஓட்டிகிட்டு தான் இருக்கேன். இன்னும் என்னால் ஸ்ட்ரீட் டெண்டர்ஸை கஷ்டப்பட்டு தான் முடிக்க முடியும் போல இருக்குது. இந்த ஒரு ரேஸ் இருக்க மக்களே, நானே மிச்சி இறக்கிட்டேன். மிச்சியாலே முடியல. மிச்சி இந்த இருக்காம பாருங்க. நான் இவனையும் இறக்கிட்டேன், இவனாலேயும் முடியலன்ட்டான். அவன் தண்டத்துக்கு தானே இருக்கான். அவனை செயல் பண்ணிவிட்டோம். நம்மளுக்கெல்லாம் மணி கிடைக்கும். அது வீட்டில் ஒரு கார் கூட எதுவும் வைக்கல. வேஸ்ட்டு. எதுக்கு வேஸ்ட்டான கார்லாம் பார்த்தீங்கன்னா எந்த கிளப்லையும் இல்லாத கார்லாம் சேல் பண்ணலாங்கிற பிளானில் இருக்கேன். ஓகேன்னு வந்து ஒரு ரேஸை முடித்தா மொத்தம் 60,000 நம்ம கையில் கிடைக்கும். இந்த 60,000 வச்சு காருக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணலாம். ஓகே 60,000 நமக்கு 60,000க்கு மேலேயே கிடைக்கும். 61,000 62,000 சங்க வச்சுருக்காங்க நமக்கு. நிசான் கார் அப்படி என்ன தான் இது பண்ணிச்சுன்னு தெரியல. நிசான் காரே வாங்குறதுக்கு நம்ம கார் ஓட்டுறதுக்கும் அந்த ஒரு கார் ஓட்டுறது முக்கியலா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ட்ரிஃப்டே அடிச்சிருக்காது இந்த கார். நீ அந்த ட்ரிஃப்ட் அடிக்க முடியல. சரி அந்த மொக்கா கார் முடியல. இந்த கார் ட்ரிஃப்ட்டுக்கு பேர் போனது. ஆனால் வந்து ரேசிங்க்கு முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறதா அப்படியே ரேசிங்கில் போட்டு வச்சுக்கலான்னு இருக்கேன். க்ரிப்னஸ் கிடைக்கணும். க்ரிப்பே இல்லாமல் இருக்குது. திரும்பவுன்னா ஸ்ட்ரைட்டாகவே ஏன்னா ஹேண்ட்லிங் கரெக்டாக இருக்கும். ஹேண்ட்லிங் ஸோ மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஒரு டெலிவரி முடிச்சிட்டேன். நம்ம கையில் 62,000 கையில் வச்சுருக்கேன். எங்கே நம்ம வந்து ஒரு டியூனிங் ஷாப்புக்கு வண்டி பிடிச்ச போகணும். டியூனிங் ஷாப்பு அங்கே இருக்குது. நம்ம அதுக்கு இங்கே ஒரு டியூனிங் ஷாப் இருக்கா? இங்கே போவோம். டியூனிங் ஷாப்புடா டியூனிங் ஷாப் இருக்கு சொன்னா நம்ம அதோட அதிகமாக மணி வச்சுருக்கோங்கிறதுனால இதை போட்டு வேண்டியதான். டியூனிங் ஷாப்புக்கு போனோடனே நம்ம வந்து முக்கியமான நிறைய வேலைகள் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜாலியாக இருக்கும். நிறைய நல்லா ரெடி பண்ணணும் மக்களே. டர்போ போட்டோன்னு பார்த்தீங்கன்னா பையன் வந்து ரொம்ப பறக்க ஆரம்பிப்பான்னு நினைக்கிறேன். வச்சு போட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா கிளாஸ் 3க்கு போயிடுவான். அத்தனை தெரியுதா 51 ப்ளஸ்ஸு கொஞ்சம் ப்ளஸ் ஆகுது 21. இப்போ நம்மள்ட்ட இருக்கிற இந்த மணியை வச்சு டிரைவேஷனில் ஷாப் பண்ணி போட்டுடலாம். எனக்கு ஆக்சலரேஷன் முக்கியம் மக்களே. ஓகே 40,000 ஓகே கிளச் எவ்வளோ இதில் போட்டுது அன்லிமிட்டடில் ஓடுமா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுறது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் கிடைக்கும். இதுக்கு ஸ்போர்ட்ஸில் போட்டுக்கணும். ஸ்போர்ட்ஸில் சும்மா 3 ப்ரெஸ்ஸாக முடிக்கு 23,000 இதை போடுறதுக்குலாம் நான் டக்குன்னு இதுக்கு வேலையெல்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். கத்திரிக்கு போயிட்டோமே 2,000 பாதி ரேட்டு கம்மியாக போச்சு மக்களே. டிரைவேஷன் போயிட்டு 10,000 எக்ஸலரேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று மைனஸ் பண்ணோன்னா அது 10,000 கேட்குறாங்க. பார்த்துக்கலாம் அப்புறமா. இப்போ வந்து பையன் கிளாஸ் 3க்கு போயிட்டான். கிளாஸ் 3க்கு பையில எடுத்துகிட்டு போயிட்டேன். ரெக்குயர்மெண்ட்ஸில் ஸ்ட்ரீட் டெண்டர்ஸோட ரெக்குயர்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்று கரெக்டாக இருக்கும். ரேட்டிங் தான் பிரச்சனை இங்கே. ஓகே அது முக்கியம் கிடையாது நம்மளுக்கு. இப்போ வண்டி நல்லா கிளியராக இருக்கும். இது எதுவும் போட்டுறது இல்லை. சும்மா ட்ரிப் அடிக்கும். சரி ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. ஸோ see you, டாட்டா, பாய்.